அப்போ இந்த இந்த விழிப்பு என்னன்னா, நீங்கள் ஒரு நிஜத்துக்குள்ளே போகிறீங்க, ஒரு நிஜமான வாழ்க்கைக்குள்ளே வரீங்க. சரிங்களா? அப்போ இந்த அவேக்கனிங் அப்படின்னு வரும்போது ஒரு விழிப்பு, நமக்குள்ளே ஒரு விழிப்பு உண்டாகுது. ஏன் நான் அப்படி இருக்கேன், நான் இவ்வளோ நாள் இப்படி இருந்தேன்னா திடீர்னு என்ன எனக்குள்ளே அப்படி மாற்றம்? புரியுதா? அப்போ இந்த இந்த விழிப்பு என்னன்னா, நீங்கள் ஒரு நிஜத்துக்குள்ளே போகிறீங்க, ஒரு நிஜமான வாழ்க்கைக்குள்ளே வரீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை, அதில் போலிதானம் இல்லை. போலிதானம் எங்கே இருந்துச்சு? மதத்தில் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா அன்றைக்கி பரிசேயர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், வெள்ளை சாயம் அடிக்கப்பட்ட கல்லறைகள். அப்படின்னா வெளியில் மட்டும்தான் நான் பரிசுத்தம், வெளியில் மட்டும்தான் நான் கிறிஸ்தவன், வெளியில் மட்டும்தான் நான் நல்லவன். அப்படின்னா வெளி தோட்டத்தில் இன்றைக்கி அதுதான் நிறையா என்னது, சர்ச்சுக்கு வந்தாலே நம்ம என்ன ஆயிடுறோம், ஒரு மேக்கப் பண்ண வேண்டியதாக ஆயிடுது. ஒரு மேக்கப் பண்ணிட்டு தான் வரணும், வந்தனா அமைதியாக. ஆனால் வீட்டில் பார்க்கணுமே தெய்வமே.